நம்ம வயிற்றில் உள்ள ஆசிடே நம்ம வயிற்றில் ஓட்ட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்தாலோ, காரம் புளிப்பு மாதிரியான உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலோ, காஃபி டீலாம் அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருந்தாலோ நமக்கு அல்சர் வரலாம். இப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? உண்மை என்னென்னா, இந்த எல்லா காரணத்தையும் விட இன்னொரு முக்கியமான பயங்கரமான ஒரு காரணத்தினால நமக்கு அல்சர் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி வர அல்சர் கேன்சராக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரீட் லைட்டின் வேவ். நமக்கு அல்சர் வரதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிட்ற உணவோ இல்லை நம்ம வயிற்றில் இருக்க ஆசிடோ கிடையாது. அதுக்கான முக்கியமான காரணத்தை 1982 தான் கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு பாக்டீரியா, ஹெலிகோபேக்டர் பைலோரி அப்படின்ற பாக்டீரியா தான் நமக்கு அல்சர் வரதுக்கு காரணன்றதை 1982 தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அல்சர் வரதுக்கு இப்போ மேலே சொன்ன மாதிரியான மற்ற காரணங்கள் தான் இருக்க முடியும் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாக்டீரியா நம்ம சாப்பிட்ற உணவு அது சுகாதாரம் இல்லாத உணவாக இருந்தாலோ, இல்லை குடிக்கிற தண்ணி சுகாதாரம் இல்லாத தண்ணியாக இருந்தாலோ, இல்லை மற்றவங்க இந்த பாக்டீரியா உள்ளவங்க வாய் வச்சு குடித்த தண்ணி அந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி குடிக்கும் போதெல்லாமோ நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி உள்ளே போகிற இந்த பாக்டீரியா நேராக உணவு குழாய் வழியாக இரைப்பையில் போயிட்டு சேர்ந்துடும். இப்போது நம்ம இரைப்பைக்குள்ளே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கடுமையான ஒரு ஆசிட் இருக்கும். இந்த ஆசிட் பொதுவாகவே நம்ம வயிற்றுக்குள்ளே நம்ம சாப்பிடும் போதோ தண்ணி குடிக்கும் போதோ சில கிருமிகள் உள்ளே போச்சுன்னா அந்த கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மையோடு இருக்கும். அந்த ஆசிட்டில் எந்த ஒரு கிருமியாலும் உயிர் வாழ முடியாது. ஆனால் இந்த ஹெச் பைலோரி மாதிரியான பாக்டீரியா இந்த ஆசிட்டில் கூட உயிர் வாழ்றதுக்கு தகுந்த மாதிரியான தன்னோட ஜெனட்டிக் அமைப்பே கொண்டிருக்கிறதுனால இந்த ஆசிட்லேயே நீந்தி அதால் உயிர் வாழ முடியுது. சரி, இவ்வளோ கடுமையான ஒரு ஆசிட் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குங்கும் போது அப்போ அது நம்மளோட ஸ்டொமக்கை ஓட்ட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா வெளியிலிருந்து வர ஒரு பாக்டீரியாவே நம்ம வயிற்றுக்குள்ளே உள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு எதிரான தன்னோட ஜீனை மாடிஃபை பண்ணி வச்சுக்க முடியுதுன்னா அந்த ஆசிடை சுரக்கிற நம்மளோட ஸ்டொமக் எந்த அளவுக்கு அந்த ஆசிட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட ஸ்டொமக்கே 3 லேயராக பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போது அந்த ஸ்டொமக்கோட அவுட்டர் மோஸ்ட் லேயர், அந்த வெளியில் உள்ள அந்த லேயர் எபித்தீலியல் செல் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எபித்தீலியல் செல்ஸ் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும். இது வழியாக தொலைச்சிக்கிட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உள்ளே வரது கஷ்டம் தான். இருந்தாலுமே இந்த லேயருக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை தாங்குற திறன் கொஞ்சம் கம்மி. அதனால இந்த லேயரில் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பட்டு அதை அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அதை காப்பாற்றணுன்றதுக்காக அதுக்கு மேலே சப்மியூகோசா லேயர், அதுக்கு மேலே மியூகோசா லேயர்னு இப்படி பல அடுக்கு லேயர்கள் அந்த எபித்தீலியல் செல் லேயரை பாதுகாத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் படாமல் பாதுகாத்து வச்சிருக்கும். இந்த மியூகோசா லேயரில் மேல் பகுதி முழுக்க, அதாவது அது இன்னர் மோஸ்ட் லேயர், அதாவது இரைப்பையோட உள்பகுதியில் அந்த ஆசிட் படுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேயர், அது முழுக்க சளி போன்ற ஒரு அமைப்பு நல்லா திக்காக அடர்த்தியாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அதை தாண்டி அந்த சளி போன்ற அந்த படலத்தை தாண்டி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடால் உள்ளே போய் இந்த எபித்தீலியல் செல் லேயரில் பட முடியாது. அதனால எபித்தீலியல் செல் லேயர் பாதுகாப்பாக இருக்கும். இப்போது இந்த எபித்தீலியல் செல் லேயர் வரைக்கும் போயிட்டு இந்த ஆசிட் படணும் அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பாக மேலே இருக்கிற இந்த சப்மியூகோசா லேயர், மியூகோசா லேயர் இதெல்லாம் அரிக்கப்படணும், ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படணும். அதாவது இதுக்கு டிஃபென்ஸ் பண்ணி இருக்கிற அந்த லேயரில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் தான் அந்த டிஃபென்ஸ் குறையிறதுனால நேரடியாக போயிட்டு அந்த எபித்தீலியல் செல் லேயரில் போயிட்டு ஆசிட் பட முடியும். அந்த பாதிப்பை இந்த ஹெச் பைலோரி பாக்டீரியா ஏற்படுத்துது. ஹெலிகோபேக்டர் பைலோரியை ஹெச் பைலோரி அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவோம். இந்த பாக்டீரியா உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஆசிட்டில் கூட நீந்தி உள்ளே போய் இந்த மியூகோசா லேயரை அரிச்சு சப்மியூகோசா லேயரையும் அரிச்சு அப்படியே ஒரு சின்னதாக ஹோல் போட்டுக்கிட்டு நேராக உள்ளே போய் இந்த எபித்தீலியல் செல் லேயரில் போயிட்டு வாழ ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த லேயர் தான் இந்த பாக்டீரியா வாழ்கிறதுக்கு தகுந்த ஒரு சரியான கால வெப்பநிலையை கொடுக்குது. அதனால இது போய் அங்கே வாழ ஆரம்பிக்கும். இது இப்போ உள்ளே போய் இதுவும் அந்த எபித்தீலியல் செல் லேயரை அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் இது உள்ளே போகும்போது சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுச்சு இல்லையா அந்த மியூகோசா லேயரில், அது வழியாக உள்ளே இருக்கிற ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சு அதுவும் இப்போ எபித்தீலியல் செல்லில் வந்து படுறதுனால அதுவுமே இப்போ எபித்தீலியல் செல் லேயரை அரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால அங்கே ஒரு புண்ணு ஏற்படும். இதை தான் நம்ம அல்சர்னு சொல்கிறோம். அல்சர் வரதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். ஆனால் இதனால் மட்டும்தான் அல்சர் வரும்னு கிடையாது. அல்சர் உள்ள நிறைய பேரை பார்க்கும்போது அவங்கள பெரும்பாலானவங்களுக்கு இந்த பாக்டீரியா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு இதுதான் அல்சர் வரதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஆனால் அல்சர் இதனால் மட்டும்தான் வரும் இல்லை, இன்னும் சில காரணங்களாலையும் அல்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்னென்னா, நாம் ஏதாவது வலி மருந்தை இல்லை ஏதாவது ஸ்டீராய்ட்ஸை ரொம்ப காலமாக தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கும் போது அதோட சைடு எஃபெக்ட்ஸாக அது உள்ளே போயிட்டு இந்த மியூகோசா லேயரை அரிச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மியூகோசா லேயரோட திக்னஸ், இந்த மியூகோசா லேயர் தான் டிஃபென்ஸ் லேயர்னு ஏற்கனவே சொன்னேன், அதோட திக்னஸ் குறைஞ்சி போகிறதுனால அப்போ இந்த ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் எபித்தீலியல் செல் லேயரை அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியும் நடக்கலாம். இல்லை தொடர்ச்சியாக மது குடிக்கிற பழக்கம், தொடர்ச்சியாக சிகரெட் அடிக்கிற பழக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் உள்ள கெமிக்கல்ஸ், ஆல்கஹால் மாதிரி அதில் உள்ள கெமிக்கல்
கெமிக்கல்ஸ் உள்ளே போயிட்டு இந்த மியூக்கோசா லேயரை அரிச்சிடலாம், அதோட திக்னஸை குறைச்சி ரொம்ப தின்னாக ஆக்கிடலாம். அப்போது நமக்கு அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரேராக சோடிங்கர் எலியன் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இது வந்துச்சுன்னா நம்மளோட டியோடினம், அதாவது சிறுகுடலோட ஆரம்ப பகுதி, இறைப்பைக்கு வெளியில் உள்ள முதல் பகுதி, சிறுகுடலோட முதல் பகுதி, அதுக்கு டியோடினம் பேர். இந்த இடத்துலையோ இல்லை பேங்க்ரியாஸ்லையோ கேஸ்ட்ரினோமான்னு சொல்லப்படுற அல்சர்ஸ் வரலாம். அது வந்துருச்சுன்னா அது இறைப்பைக்குள்ள கேஸ்ட்ரின் ஆசிடை அதிகமாக சுரக்க வைக்கும். எவ்வளோ இருக்கணுமோ அதை விட ரொம்ப அதிகமாக அந்த ஆசிட் சுரக்கும் போது அப்போது அது இந்த மியூக்கோசா லேயரை அரிச்சு அதுவே நேராக உள்ளே போயிட்டு பொத்து அது மூலமாக புண்ணு ஏற்பட்டு அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த முறை ரொம்ப ரேர் தான், ஆனால் இதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இன்னும் சில வகைகளால் அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அல்சர் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்டொமக் பகுதியில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது நம்மளோட இறைப்பைக்கு உள்ள மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்மளோட ஈசோஃபேகஸ்னு சொல்லப்படுற அந்த உணவை முழுங்கும் போது முதல்ல உணவு கொண்டு போய் இறைப்பையில் சேர்க்கிற குழாய் இருக்குல்ல, உணவு குழாய், அதுலேயும் வரலாம். அதில் அல்சர் வந்துச்சுன்னா அதை ஈசோஃபேகல் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இறைப்பைக்கு அடுத்தபடியாக கீழே இருக்கிற அந்த டியோடினம், சிறுகுடலோட முதல் பகுதின்னு சொன்னோம் இல்லையா, அதுலேயும் அல்சர் வரலாம். அதில் வந்துச்சுன்னா அதை டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அல்சர் வந்து அது ரொம்ப காலமாக ட்ரீட் பண்ணாமல் விட்டு நம்ம கவனிக்காமலே விட்டோம்னா ஒரு கட்டத்தில் அது அப்படியே டியூமர் கட்டி கேன்சரெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது நேரத்துக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது மூலமாக அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சோலிஞ்சர் எலிசன் சிண்ட்ரோம்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு டியூமர் உருவாகி அது கேஸ்ட்ரின் ஆசிடை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுரக்கும் போது, தேவைக்கு அதிகமாக சுரக்கும் போது அது அல்சரை ஏற்படுத்தும். அப்படின்னா நம்ம வயிற்றுக்குள்ளே நார்மலாக சுரக்கிற அந்த ஆசிட் சரியான அளவுக்கு உணவு கிடைக்காம அந்த உணவோடு சேர்ந்து ரியாக்ட் ஆக முடியாமல் இருக்கும்போது, உள்ளுக்குள்ளேயே ரொம்ப நேரம் தேங்கி இருக்கும்போது அதுவும் அல்சரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம காரமான உணவுகளை, புளிப்பான உணவுகளை சாப்பிடும்போது அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காரத்தன்மையெல்லாம் உள்ளே போயிட்டு அரிப்பை ஏற்படுத்தலாம், அதனால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. இது உண்மையானு கேட்டால் இது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். நம்ம காரமான உணவு, புளிப்பான உணவுலாம் சாப்பிடும்போது அது மூலமாக நமக்கு அல்சர் வருதுன்றதுக்கான எந்த விதமான ரிசர்ச்சும் இது வரைக்கும் பண்ணப்படலை. ஸோ அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே அல்சர் இருக்குன்னா நீங்கள் காரமான புளிப்பான உணவுகளை சாப்பிட்றத இல்லை அதிக அளவில் சாப்பிட்றத குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா அல்சர் வந்துருச்சுனாலே அந்த உள்ளுக்குள்ளே அந்த புண்ணு இருக்கிறதுனால வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரமான உணவு, புளிப்பான உணவுலாம் அந்த வலியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தூண்டும். அல்சரோட புண்ணு மேலே அந்த உணவுகள் போய் படுறதுனால வலி ரொம்ப அதிகமாகும், அல்சர் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அல்சர் இருக்குன்னா டாக்டர் சொல்கிற மாதிரி இந்த காரம், புளிப்பு இதெல்லாம் எடுத்துக்கிறத தவிர்த்துருங்க. ஆனால் காரம், புளிப்பை எடுத்துக்கிறது மட்டுமே அல்சர் வரதுக்கு காரணம் அப்படின்னு கிடையாது. இருந்தாலும் அதை ரொம்ப அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது உடல்நிலைக்கு கொஞ்சம் நல்லது. சரி, இப்போ இந்த நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே அந்த விஷயத்துக்கு வருவோம். நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுனால பசிக்கலையோ நேரத்துக்கு எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க. ஏற்கனவே நம்ம அல்சரை பற்றி ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அந்த வீடியோலையும் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து அது எப்படி டயத்துக்கு சாப்பிட முடியும் அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவாகவே இப்போ நிறைய நம்மளோட வாழ்வியல் சூழலே மாறி போயிடுச்சு. நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சாப்பிட்டுட்டு போகணும். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில், காலேஜ் போகிற நேரத்துலாம் ஒரு 8 மணியில் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னு இருக்குது. இப்போ 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிக்கிங்கன்றதை சின்ன வயசுலேருந்து தொடர்ச்சியாக செய்யும் போது உங்கள் உடம்புல உள்ள அந்த பயாலஜிக்கல் கிளாக்கே என்ன பண்ணுன்னா 9 இந்த 8 to 9க்குள்ளே சாப்பாடு வந்துடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸை, அந்த ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை இதெல்லாம் செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் சாப்பாடு கரெக்டாக உள்ளே வந்து ஆகணும். டைமுக்கு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே டைமுக்கு உங்களோட பாடி அந்த டயத்துக்கு சரியாக பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பசிச்சாதான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இதுக்கும் பொருந்தும். டைமுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நேரத்தில் பசிக்க ஆரம்பிக்கும், சாப்பிடணும். பசிக்கவே இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒன்றத்தை கொஞ்சமாக அந்த நேரத்துக்கு நீங்கள் எப்போவுமே சாப்பிடுவீங்கும் போது உங்களுக்கு பெரிய அளவில் பசி எடுக்கலனாலும் உள்ள அந்த என்சைம்ஸ்லாம் செக்ரேட் ஆகி இருக்குது, உங்கள் உடம்புக்கு சத்து தேவைன்றதுனால அந்த நேரத்தில் குறைஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ சாப்பிடுமோ அதையாவது சாப்பிட்ருங்க. இதுலேருந்து தெளிவாக சொல்ல வரது என்னன்னா, நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடுங்க, இல்லைன்னா பசிச்சா சாப்பிடுங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் தொடர்ச்சியாக நேரத்துக்கு சாப்பிட்றீங்கன்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு பசிச்சிடும். ஸோ சாப்பிடுங்க. இப்போ இருக்க வாழ்வியல் சூழலுக்கு இப்படி தான் சொல்ல முடியும். அடுத்தது, சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க. 3 வேளை அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான டைமிங் என்னன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த டைமிங்க்கு ஏதோ ஒன்றத்தை கம்மியாவது சாப்பிட்ருங்க, ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. இதுதான் லாங் டேர்மாக போகும்போது உங்கள் உடம்புல பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். அதோடு சேர்த்து சத்தான சாப்பாடையும் சாப்பிட்ருங்க. சரி, இப்போ ஒரு சில உணவுகள் நமக்கு இந்த மாதிரி அல்சர் வரதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் ஒரு சில விஷயம் இருக்குது. அது என்னன்றதை சொல்லிடுறேன். எப்படி அது தடுக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல நார்மலாகவே நம்மளோட அந்த இறைப்பையில், குடல் பகுதியிலாம் பாக்டீரியாஸ் இருக்கும். இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள். இதை ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது குறிப்பாக அந்த லாக்டோபாசிலஸ் அந்த மாதிரி பாக்டீரியாஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ். இந்த பாக்டீரியாஸோட வளர்ச்சியை உள்ளுக்குள்ளே எந்தெந்த உணவுகள்லாம் தூண்டுமோ அதை நம்ம எடுத்துக்கும் போது, அந்த உணவுகள் எடுத்துக்கும் போது நம்மளோட வயிற்றுக்குள்ளே, நம்மளோட உடம்புல நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அது அதிகமாகும் போது இந்த H. pylori மாதிரியான தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அழிக்கப்படும். நம்ம உடலில் இருக்கிற நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களில் நிறைய பாக்டீரியாக்கள் இந்த H. pylori மாதிரியான சில பாக்டீரியாஸ் உள்ளே வரும்போது அதை எதிர்த்து போராடி அதை அழிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்போது
நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை உள்ள நிறையாவா பெருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது அது இந்த மாதிரியான அல்சர் வரதை தடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உணவுகள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறு, அதில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது, நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ், தயிர் சாதம், இந்த மாதிரிலாம் நம்ம உணவை எடுத்துக்கும் போது உள்ளுக்குள்ளே அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் பாக்டீரியாஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேன் வந்து நமக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் பாக்டீரியாவை அதிகமாக்கலனாலும் அது ஒரு சிறந்த பாக்டீரியா எதிர்ப்பு பொருள். ஸோ அப்பப்போ அளவோட தேனை, அதுவும் நல்ல தூய்மையான உண்மையான தேனை எடுத்துக்கிறதுமே நல்லது. ஆனால் எதுவுமே ஒரு அளவோடு இருக்கணும். சரி, இப்போ இந்த அல்சர் இருக்குது அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட தொப்புளுக்கு மேலே நெஞ்சு பகுதிக்கு கீழே அந்த வயிற்று பகுதியில் கடுமையான எரியிற மாதிரியான வலி இருக்கும். சில நேரங்களில் சாப்பிடாமல் இருக்கும்போது வயிறு எம்டியாக இருக்கும்போது அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி உணர முடியும். காரமாலாம் சாப்பிடும்போது அந்த வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பொதுவாகவே இந்த அல்சர் பேஷண்ட்ஸுக்கு இந்த நெஞ்செரிச்சல், அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன், ஆசிட் கொஞ்சம் மேலே ஏறி வந்து அந்த வயிற்றுக்குள்ளே உள்ள ஆசிட் மேலே ஏறி வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த நெஞ்செரிச்சலை ஏற்படுது, அசிடிட்டி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏற்படுன்றதுனால தான் அந்த காரமாக புளிப்பாலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு அல்சர் பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறது. அதே மாதிரி மலம் போகும்போது அது ஒரு மாதிரி டார்க்கான கலரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் பிளட் கலந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதே நேரத்தில் வெயிட் லாஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுலாம் அந்த புண்ணு இருக்குன்றதுனால சரியாக செரிமானமாகாமல் வெளில போகிறதுனால அதுலேருந்து சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்காதனால வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை பாருங்கள். பொதுவாகவே நம்ம எப்போ இந்த உயிர்மை சொல்ல அறிகுறிகள் சொன்னோம்னாலும் அந்த அறிகுறிகள் நம்ம ஏற்கனவே சொன்ன அறிகுறிகள்லாம் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள். மற்ற நோய்களுக்கு சொன்னதெல்லாமும் இப்போ சொன்னதில் 1-2வது அதுலேயுமே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி தென்படுச்சுன்னா கண்டிப்பாக அது இந்த நோயாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா பல நோய்களுக்கு அறிகுறிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சேமாக தான் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு அறிகுறி கொஞ்சம் நாளாக தென்படுது அப்படின்னா உடனே டாக்டரை போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை டாக்டர் முடிவு பண்ணுவாங்க சில டெஸ்ட்டை எடுத்து. இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் அல்சரோட சம்மந்தப்பட்டது தான் டாக்டர் நினச்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டெஸ்ட் எடுத்து அதை உறுதி பண்ணுவாங்க. எந்த மாதிரிலாம் டெஸ்ட் எடுக்கலாம்னா பிளட் டெஸ்ட் எடுக்கலாம், அதே மாதிரி மலத்தை டெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த உள்ளுக்குள்ளே H. pylori பாக்டீரியா இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பேக்கை கொடுத்து ஒரு மாதிரி சீல் பண்ணப்பட்ட ஒரு பேக்காக இருக்கும், அதுக்குள்ளே உங்களை காற்றை ஊத சொல்லுவாங்க. அந்த காற்றுல கார்பன் டை ஆக்சைடோட லெவல் அதிகமாக இருந்துச்சு, நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு H. pylori பாக்டீரியா இருக்குது அப்படின்றத உறுதி பண்ணுவாங்க. இது இல்லாமல் எண்டோஸ்கோபி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு டியூப் இருக்கும், அது முனையில் லைட்டு கேமராலாம் இருக்கும். இதை உங்களோட வாய் வழியாக உள்ளே நுழைச்சி அது உங்களோட ஈசோஃபேகல் தாண்டி உங்களோட ஸ்டொமக்கை தாண்டி உங்களோட டியோடினம் வரைக்கும் போகக்கூடியதாக இருக்கும். அது வழியாக அந்த கேமரா மூலமாக லைட் மூலமாக வெளியில் ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது ரத்த கசிவு இருக்கா, ஏதாவது புண்ணு இருக்கா அப்படின்றத பார்த்துட முடியும். பார்த்து அல்சர் இருக்கா அப்படின்றத உறுதி பண்ணலாம். அதே மாதிரியே எண்டோஸ்கோபிக் பயாப்சி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி ஒரு டியூபை உள்ளே அனுப்பி ஸ்டொமக்கோட பகுதியில் ஏதாவது ஒரு சின்ன அளவுக்கு கட் பண்ணி ஒரு சாம்பிள் எடுத்து அதை லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா அல்சர் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இந்த டெஸ்ட்லாம் பண்ணி உங்களுக்கு அல்சர் இருக்குன்றது உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அந்த அல்சரோட சிவியரிட்டியை பொறுத்து உங்களுக்கு அல்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து எந்த காரணத்தினால வந்திருக்கு அப்படின்றத பொறுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உதாரணமாக இப்போ H. pylori பாக்டீரியாவால் தான் உங்களுக்கு அல்சர் வந்திருக்கு, இல்லை உங்களுக்கு அல்சர் இருக்குது உள்ள H. pylori பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பாக்டீரியாஸை அழிக்கிறதுக்காக சில ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுப்பாங்க, வலி நிவாரண மருந்துகளை கொடுப்பாங்க. அதோட நீங்கள் தொடர்ச்சியாக வலி நிவாரண மருந்துகள் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி அல்சர் பிரச்சனை வந்திருக்குன்னா அந்த மருந்துகளை உடனே நிறுத்த சொல்லுவாங்க. அப்புறம் இந்த உள்ளுக்குள்ளே ஆசிட் ரொம்ப அதிகமாக செக்ரேட் ஆகுது, இல்லை அல்சர் இருக்கும்போது இந்த ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகிறதால புண்ணில் ரொம்ப எரிச்சல் அதிகமாகுது, இன்னும் அதிகமாகுது புண்ணு அப்படின்னா அந்த ஆசிட் செக்ரேஷனை குறைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. இது உள்ளுக்குள்ளே ஆசிட் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சுரக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பெரும்பாலும் உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னா அதை மெடிசன் மூலமாகவே குணப்படுத்த முடியும். ஒருவேளை மெடிசன் மூலமாக குணப்படுத்த முடியலன்ற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அப்போ தான் சர்ஜரிக்கு போவாங்க. ஆனால் இது பெரும்பாலும் நடக்காது. பெரும்பாலும் அல்சரை ஸ்டார்டிங்கில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை மெடிசன் மூலமாகவே குணப்படுத்திடலாம். மெடிசன் மூலமாகவும் உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுறது மூலமாகவும் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுறது மூலமாகவுமே அதை குணப்படுத்திட முடியும். ஆனால் எப்போ அது சர்ஜரி நோக்கி போகலான்னா உங்களுக்கு அல்சர் இருக்குது, அதுக்கு மெடிசன்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் குணமாகிற மாதிரி தெரியுது, புண்ணு ஆடுற மாதிரி இருக்குது, ஆனால் மறுபடியும் வந்துடுது, மெடிசன் நிறுத்தினோடனே மறுபடியும் வரலாம், இல்லை எவ்வளோ மருந்து கொடுத்தாலுமே அது குணமாகாமல் இருக்கலாம், ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கலாம், இல்லை வயிற்றுக்குள்ளே அந்த இரைப்பையிலேருந்து உணவு வெளியேற பகுதி மொத்தமாகவே வீங்கி போய் உணவையே வெளியேற விடாமல் இரைப்பையே வீங்கி இருக்கலாம். இந்த மாதிரியான சூழல்லாம் வரும்போது சர்ஜரியை ஒரு தேர்வாக முன்னெடுப்பாங்க. சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே ரொம்ப காலமாக ஆறாமல் இருக்கிற அந்த புண்ணு இருக்குல்ல அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம், மொத்தமாகவே நீக்கிடலாம். இல்லைனா அப்படி ஆறாமல் இருக்க புண்ணில் வேறு ஒரு பகுதியிலேருந்து ஒரு சின்ன பகுதியை கட் பண்ணி குடலோட வேறு ஒரு பகுதியிலேருந்து ஒரு இடத்த கட் பண்ணி அதை எடுத்து இந்த இடத்துல பேட்ச் பண்ணி ஒட்டி ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி புண்ணை ஆற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ரத்த கசிவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ரத்த கசிவை நிறுத்துறதுக்கு மெடிசன் மூலமாக நிறுத்த முடியலங்கும் போது அந்த எந்த ஆர்டரி எந்த தமனி வழியாக ரத்த கசிவு ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த தமனியை கட் பண்ணுற அதாவது கட்டிடுறது மூலமாக ரத்தம் வெளியேறதை நிறுத்தலாம். இந்த மாதிரி சர்ஜரி மூலமாகவும் சில தீர்வுகளை முன்னெடுப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் அல்சருக்கு சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது.
கிடையாது. ஆரம்ப காலத்திலே அல்சர் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மெடிசன் மூலமாகவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட வாழ்வியல் சூழலை உணவுகள்லாம் மாற்றுறது மூலமாகவும் அல்சரை கண்டிப்பாக குணப்படுத்திட முடியல வேறு வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு தான் அதுக்கு சர்ஜரியை ஒரு தீர்வாக முன்னெடுப்பாங்க. அல்சரை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் முழுக்க எப்படி செயல்படுது, அது எப்படி உணவை செரித்து அதுலேருந்து சத்துக்களை பிரித்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்தாக மாற்றி கொடுக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக பேசியிருப்போம். அந்த எபிசோட் இந்த வீடியோவில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.